ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 11th எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 11th எக்கனாமிக்ஸில் 7th லெசன். ஸோ லாஸ்ட்டு 2 வீடியோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அந்த டாப்பிக்கில் 3 லெசன் வந்து நமக்கு கவர் ஆகுது. 9th 10th 11th 3லேயும் வந்து கவர் ஆகுது. இப்போ லாஸ்ட்டு 2 லெசனில் என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ரிப்பீட்டடாக இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம், பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதம் இது எல்லாமே இதில் கவர் ஆகிறதுனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இதை வந்து ஒரு 2 பார்ட் இல்லைனா 3 பார்ட்டாக இந்த லெசனை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 25 பேஜஸ் கிட்ட இருக்குது. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகளாவிய போட்டியாளர். இதை கூறியவர் சுந்தர் பிச்சை. ஜிடிபின்னா என்ன? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி அப்படின்றது தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த பண மதிப்பை குறிப்பதாகும். பண மதிப்பை வந்து குறிக்கிறது தான் வந்து ஜிடிபி. ஒரு நாட்டின் இதே தான் நம்ம பார்த்தோம். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த பண மதிப்பை குறிப்பதாகும். ஒரு பொருளாதார முன்னேற்றம்னா என்ன? இப்போ ஜிடிபின்னா என்னன்னு சொல்லிட்டோம். பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது என்ன? பொதுவாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடுவதன்றி, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வெறும் ஜிடிபி வச்சு மட்டும் கணக்கிடுறது கிடையாது. அந்த நாட்டு மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை தரத்தை வச்சுருக்காங்க, அவங்களுடைய நலவாழ்வையும் வந்து உள்ளடக்கியது. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினுடைய அளவீடுகள் என்பது, ஸோ வாழ்க்கை தரம், மக்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய அந்த அளவீடு எதெல்லாம் யூஸ் பண்ண எதெல்லாம் வந்து என்னென்ன குறியீடுகள்லாம் இருக்குது அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு நேற்றே பார்த்தோம். HDI மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, GNHன்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்தோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்தினுடைய அளவீடுகள். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்கமே ஜிங்கியே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவும் நம்ம 9th லெசன்லேயே பார்த்தோம், 9th ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே பார்த்தோம். ஸோ 1972 பூட்டான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 4வது மன்னர் ஜிக்கமே ஜிங்கியே வாங்சுக் என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என வகை. ஸோ வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. அப்போ அந்த வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறது என்ன? பொருளாதார ரீதியாக எதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கோ அதை வந்து நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வளர்ந்த நாடுகள் என்பவை தொழில்மயமான, ஸோ இதிலிருந்து தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகள். தொழில்மயமான வளங்களை வந்து அதிகமாக முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நாடுகள். அதுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான். இதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. பொருளாதார ரீதியாக வந்து அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம பொருளாதார வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, வளர்ந்த நாடுகள்லாம் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான். மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என அழைக்கிறோம். இப்போதான் அதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. வளங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல், மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கம், உழைப்பாளர்கள் இதெல்லாம் முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, தல வருமானம், அவங்களோட பர்சனல் இன்கம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளை வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள்.
உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். இதெல்லாம் வந்து மூன்றாம் அதாவது முன்னேற்றமே இல்லாமல் வளர்ச்சி குன்றி இருக்கக்கூடிய நாடுகளை மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இதில் பாயிண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்த வரைக்கும் வளர்ந்த நாடுகள்னால் என்ன, வளர்ந்த நாடுகள் எந்தெந்த நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு எது எதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரத்தின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஸோ இந்த சார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. இந்திய பொருளாதார தரவரிசையில், இந்த ஜிடிபி தரவரிசையில் அமெரிக்கா ஃபஸ்ட்டு, சைனா 2, ஜப்பானு, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7வது பொருளாதார ரீதியாக வந்து 7வது இடத்தை வந்து பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. ஸோ 7வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் சில பின்தங்கியிருப்பதற்கான அறிகுறிகளும் காணப்படுகின்றன. நிறைய வந்து குறைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம பின்தங்கி இருக்கோம். முன்னேறிய நாடுகளினுடைய இயல்புகள். ஸோ இப்போ இந்த நாடுலாம் முன்னேறிடுச்சு. அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஜப்பானு, கனடா, இந்த மாதிரிலாம் வந்து முன்னேறிடுச்சு. ஸோ இந்த முன்னேறிய நாடுகளினுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். தனிநபர் வருமானம், நாட்டு வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக தனிநபரினுடைய வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ வருமானத்தை மட்டுமே பேஸ் பண்ணாமல் வாழ்க்கை தரம் அவங்களுடைய, அதனால் அந்த வருமானம் மூலியமாக வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். வேலைவாய்ப்பு இருந்தால் தான் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த ஒரு விஷயம் வரும். தொழில்துறையினுடைய ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பங்கள் வந்து நல்லா பயன்படுத்துகிறது. தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல். ஸோ நிறைய கடைகள் இந்த மாதிரி நகரமயமாதலாக வந்து உருவாகிறது. சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை. ஸோ நல்ல வேலை பார்த்து நல்ல ஒரு வருமானத்தோடு நல்ல தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தும் போது அங்கே வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ மிக குறைந்த வறுமை நிலை தான் காணப்படும். சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை வந்து காணப்படும். அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கும். இந்திய பொருளாதாரத்தினுடைய பலங்கள்லாம் என்ன? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலப்பு பொருளாதாரம். ஒரு கலப்பு பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க. கலப்பு பொருளாதார நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. தனியார் துறையும் பொதுத்துறையும் வந்து சேர்ந்து வந்து செயல்படுறது தான் வந்து கலப்பு பொருளாதாரம். கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. கனரகம்னா இரும்பு, இந்த மாதிரியான அந்த கனரக தொழில்கள் வந்து பொதுத்துறை, அதாவது கவர்மெண்ட்டு தான் வந்து அதை நடத்துகிறாங்க. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஸோ பொருளாதாரம் வெறும் கவர்மெண்ட்டோட இது மட்டும் இல்லாமல் தனியார் துறையிலோட வளர்ச்சி இருந்தால் தான் பொருளாதார ரீதியாக வந்து நம்ம முன்னேற முடியும். தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. வேளாண்மையினுடைய முக்கிய பங்கு. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் அது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ வேளாண்மை, இந்தியானாவே வேளாண்மை தான். இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. ஸோ மொத்தம் 100% மக்களில் இந்தியாவில் 60% மக்கள் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் தான் வந்து தொழில்களில் தான் ஈடுபடுறாங்க. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். வேளாண்மை துறையில் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 17% வந்து கிடைக்குது. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் மற்றும் அல்லாமல் உபரி உற்பத்தியும் அடைந்துள்ளது. பழங்கள், காய்கறி, வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன. ஸோ இதில் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை துறையில் நம்ம எத்தனை பங்கு வந்து கிடைக்கிது ஜிடிபியில் அப்படின்னா 17% வந்து கிடைக்கிது.
அடுத்து வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஸோ நாம போய் மற்ற நாடுகளில் முதல் போட்டு வேலை செய்கிறது, மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு முதலீடுகள் போட்டு அதனால் தொழில் செய்கிறது. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ வேறு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அது நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு கொஞ்சம் லாபத்தை ஈட்டி தரும். அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் 7வது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொத்தம் இந்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது உலக பொருளாதாரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜிடிபியில் எத்தனாவது இடம்? 7வது இடம். முன்னாடியே பார்த்தோம், 7வது பொருளாதார ரீதியாக 7வது இடத்தையும் வாங்கும் சக்தி, அந்த வாங்கும் திறன் பிபிபி 3ஆம், அதுக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தோம்? அதாவது வாங்கும் திறன் ஆற்றல் நினைக்கிறேன், வாங்கும் நெட் நேஷனல் ப்ராடக்ட். சரி, ஓகே. வாங்கும் சக்தியில் பார்த்திங்கன்னா 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ G20 G20 நாடுகளில் இந்த ரொம்ப பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னேறியதுனால இந்த G20 நாடுகளில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. ஸோ அதில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்குதுன்னு இதில் பார்த்துக்கோங்க. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸு, ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. ஸோ மொத்தம் இந்த G20 நாடுகளில் இந்தியா எதனால் அப்படின்னா விரைவான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டுள்ளது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. அதாவது சீன மக்கள் 2000 வேகமாக வளரும் பணிகள் துறை. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். பணிகள் துறை தான் பெரும் பங்கு வகிக்கிறது. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனி, பிபிஓ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வளர்ச்சி நம்ம நாட்டில் இருக்குது. வளர்ந்து வரும் பணிகள் துறை நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் மற்றும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவ செய்யவும் துணை நிற்கின்றன. ஸோ பணிகள் துறை தான் முதன்மையாக இருக்குது. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரமும் என்ன இருக்குது? உயர்ந்திருக்கு. பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னாவே மக்களோட வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறையும் மாறியிருக்கு. ஸோ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் பணம் இதை வச்சு மட்டும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கை தரம், மக்களினுடைய வாழ்க்கை தரம், நலம், இது எல்லாமே சேர்ந்தது தான். அடுத்து நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். நகரமயமாதல் தான் ரொம்ப முக்கியமான, பொருளாதார வளர்ச்சியில் நகரமயமாதல் ஒரு முக்கிய அறிகுறி. மேம்பட்ட போக்குவரத்து, இதெல்லாம் அதிகமாக பஸ்ஸு, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக டெவலப் ஆனாவே ஓரளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ நகரமயமாதல் ஒரு முக்கிய அறிகுறி. மேம்பட்ட போக்குவரத்து மற்றும் தொடர்புகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகின்றன. ஸோ இதெல்லாம் சும்மா நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டா போதும். பாயிண்ட்ஸ் மட்டும் அங்கங்கே அந்த எவ்வளோ சதவீதம் அதெல்லாம் நமக்கு தெரியணும்.
இந்த வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் பாருங்க, இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றதன் வாயிலாக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியாவும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். 7.1% பெற்றதன் வாயிலாக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா இருக்குது. நிலையான பேரளவு பொருளாதாரம். நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை, இப்போ இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 2014-15 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 8% இருக்குன்னு சொல்லி நிர்ணயிச்சாங்க. ஆனால் உண்மையான வளர்ச்சி எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க. 7.6% வந்திருக்கு. அதாவது 14-15 நினச்சாங்க இந்த மொத்த ஜிடிபியோட இது வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ஆனால் 7.6% ஓரளவுக்கு எதிர்பார்த்தது மாதிரி 7.6% அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கு. இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. அடுத்து மக்கள் தொகை பகிர்வு. ஸோ இதுக்கு மேலே வர்றது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. ஸோ இளைஞர்கள் தான் ஒரு நாடு வளரணும் அப்படின்னாவே இளைஞர்கள் தான், இளைஞர்களினுடைய கையில் தான் இருக்குது. இதன் பொருள் இந்தியா அதிகளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியினுடைய அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்களிக்கிறது. ஸோ மனித வளம் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா மனித வளம் நல்லா இருக்கணும். மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. ஸோ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, அங்கே முதலீடுகள் போடுறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு விஷயமா இருக்குது. இந்திய பொருளாதாரத்தினுடைய பலவீனம். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்து 2வது நாடாக உள்ளது. ஸோ சைனா தான் ஃபஸ்ட்டு. செகண்டு இந்தியா இருக்குது. ஸோ மக்கள் தொகை பெருக்கத்தில் சைனா முதலிடம், இந்தியா 2வது இடம். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. 1.7 அப்படின்ற வீதத்தில் 1000 பேருக்கு 1.7 அப்படின்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. நம்ம நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது. அந்த அதிகமாகிற அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக அதிகமாகிற எண்ணிக்கை அவங்களுக்கு மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷின் இதில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்து, அதாவது பணம் இருக்கிறவங்க இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க, அவங்களோட நிலைமை அதிகமாகவே இருக்குது. பட் வறுமையில் இருக்கிறவங்க வறுமையிலேயே இருக்காங்க. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிகளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. அதாவது பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாக இருக்கிறாங்க, ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தபோதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி, அந்த வாங்கும் திறன் விலை, அத்தியாவசிய பண்டங்களினுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் தொடர்ந்து அந்த பொருளை வாங்குகிற திறன் நமக்கு குறையுது. வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் அது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை அது பாதிக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா நார்மலாக தெரிஞ்சிட்டா போதும், இதில் ஒன்றும் பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சி படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும்
பற்றாக்குறையாகவே உள்ளது. ஸோ மின்சாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக தான் இருக்குது. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்திய பொருளாதாரத்தை வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை வந்து இந்தியா கொண்டுள்ளது. வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அடுத்து பழமையான தொழில்நுட்பம், வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்குழிந்ததாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை போக்கு, மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். அதாவது மக்கள் அறிவியல் நெறிப்படி மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து படிக்கிறது தான் வந்து மக்கள் தொகையியல் எனப்படும். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் என்னென்ன? மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை போக்கினுடைய கூறுகள். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். 1901 எவ்வளோ வளர்ச்சி இருந்தது, சராசரி வளர்ச்சி 1901 போட்டிருக்காங்க. கடைசியாக வந்து 2011 எடுத்த சென்சஸ் பிரகாரம் எவ்வளவு கோடி மக்கள் இருந்திருக்காங்க? 121 கோடி இருந்திருக்காங்க. 2001 102 இருந்திருக்காங்க. ஸோ சராசரி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1.66. ஸோ முக்கியமானது இந்த 2011 எவ்வளோ 51 36.11 கோடி, இதெல்லாம் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2வது நிலை அடைந்துள்ளது. ஸோ மக்கள் தொகையில் இந்தியா 2வது இடம், முதலிடம் சைனா. உலகின் புவிப்பரப்பில் 2.4 அளவு பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. ஸோ இப்போ பரப்பளவு எவ்வளோ? இந்தியாவினுடைய பரப்பளவு 2.4%. உலக வருவாயில், இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய வருவாயில் 1.2% வருவாய். மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையில் 17.5%. ஸோ இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4ன்றது பரப்பு, எவ்வளோ பரப்புக்கு வச்சுருக்கோம், உலகளாவிய அளவில் நம்ம எவ்வளோ பரப்பு 2.4. அடுத்து வருவாயில் நம்மளோட வருவாய் 1.2%, மக்கள் தொகையில் 17.5%. உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர். உலகத்தில் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பேர்த்தில் ஒருத்தர் வந்து இந்தியராக இருக்காங்க. உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அப்புறம் மகாராஷ்டிரா மக்கள் தொகையில் 3ஆம் இடம், மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அமெரிக்க ஐக்கிய ஒரு நாட்டோட மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்காங்க. இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவு உடையது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்காங்க. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக 1911 முதல் 1921 காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஸோ 11-21 வந்து குறைஞ்சிருக்கு. 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. கொஷினில் கேட்பாங்க, பெரும் பிரிவினை ஆண்டு என்று எந்த ஆண்டை குறிப்பிடுகிறோம்னு கேட்பாங்க. 1921 வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாயிருக்கு, அதை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறு பிளவு ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% இருந்து 1.25 குறைந்து வந்தது. ஸோ 1.33 1.25 குறைஞ்சது. அதை வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என என்கிறோம். மக்கள் தொகை 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றது மக்கள் தொகை ரொம்ப வெகுவாக குறைஞ்சது. அப்போ அது வந்து
அதிகரிக்க ஸ்டார்ட் ஆணுச்சு. 1921 அதிகரிக்க ஸ்டார்ட் ஆனதுனால பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறோம். 51 குறைஞ்சது, அது சிறு பிளவு ஆண்டு. 61 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. உயர்வு வீதம் வந்து 2% இருந்ததுனால அது மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 2001 மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்தது. 1 பில்லியன் அளவை வந்து 2001 வந்து கடந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை அதிகமானது எப்போ? 2011. ஸோ அதை வந்து மக்கள் தொகை மாறுதலை அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. அடுத்து குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதம். 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். 1000 பிறப்பு விகிதம் அப்படின்றது 1000 பேத்துக்கு 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளினுடைய எண்ணிக்கை. இறப்பு விகிதம் 1000 மக்களுக்கு இறக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை. ஸோ இதில் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். 1951 பிறப்பு விகிதம் 39.9%. இறப்பு விகிதம் கம்மியாக தான் இருக்குது, 27.4. அதே 2001 பாருங்கள், 25.4% பிறந்திருக்காங்க, ஆனால் இறப்பு வெறும் 8% தான் இருக்குது, 8.4%. அடுத்து 2011 21.8% பிறப்பு விகிதம், 7.11% வந்து இறப்பு விகிதம். 1951 ஸோ இதே தான், அந்த பாயிண்ட்டே தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேரளா, இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஷின்ஸ்லாம் இதில் தான் அதிகமாக வரும். கேரளா வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த பிறப்பு விகிதம் 14.7 மற்றும் உத்தரப்பிரதேசம், கேரளா வந்து அதிகமாக இருக்குது, உத்தரப்பிரதேசம் வந்து கம்மியாக இருக்குது, 29.5 அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளா உத்தரப்பிரதேசம் ரெண்டுமே வந்து அதிக அளவு பிறப்பு விகிதத்தை வந்து கொண்டுள்ளது. கேரளா வந்து குறைந்த விகிதம், கேரளாவில் குறைவாக தான் பிறக்கிறாங்க, ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பிறக்கிறாங்க, அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. கேரளா வந்து குறைந்த பிறப்பு விகிதம், உத்தரப்பிரதேசம் வந்து அதிக பிறப்பு விகிதம். கேரளாவுக்கு 14.7, ஆனால் உத்தரப்பிரதேசம் பாருங்கள் 29.5%. அடுத்து மேற்கு வங்காளம், பிறப்பு வந்து பார்த்துட்டோம், பிறப்பு வந்து கேரளா கம்மி, உத்தரப்பிரதேசம் அதிகம். அதே மாதிரி இறப்பு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மிக குறைந்த மக்கள் தான் இறக்குறாங்க, இறப்பு விகிதம் 6.3. ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக இறப்பு விகிதம் 9.2% வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து இறப்புக்கு வந்து குறைந்தது மேற்கு வங்காளம், அதிகமாக இருக்கிறது ஒரிசா. அடுத்து 2001-2011 பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அதாவது கேரளா வந்து குறைந்த பிறப்பு விகிதம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 14.7%. இதில் பீகார் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டது. பீகார் 2001-11 அந்த 10 ஆண்டுகளில் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமாரு என மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். ஸோ இது கொஷினில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் எது மாநிலங்கள்லாம் எது? பீகார், மத்திய பிரதேஷ். பீகார் பீமாரு, பீகார், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், வந்து உத்தரப்பிரதேஷ். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்களோ அதை வந்து குறிக்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கணக்கிடுறாங்க? மக்கள் தொகை அடர்த்தி டிவைடட் பை அப்பகுதியினுடைய நிலப்பரப்பை வந்து எவ்வளவு மக்கள் தொகையோ அதால் வச்சு டிவைட் பண்ணுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி எனப்படுகிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. 1951 117, 2001 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க? 325 பேர் வாழ்கிறாங்க. 2011 382 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழ்கிறாங்க.
சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் சுதந்திரத்திற்கு அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 117ஆக உயர்ந்து பின் 2001 325ஆக அதிகரித்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 51 117, 2001 325ஆக அதிகரித்து காணப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 2011 பார்த்திங்கன்னா 300. இப்போ தான் பார்த்தோம் அந்த டேப்லர் காலத்தில், இதில் பார்த்தோம் பாருங்கள். 2051 117, 2001 325, 2011 382. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. ஸோ அந்த பீமாரு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவினுடைய சராசரி அடர்த்தியை விட, இந்தியா மொத்தத்துக்கும் சேர்த்து வரக்கூடிய அந்த சராசரியை விட அந்த தனி மாநிலத்தோட சராசரி அடர்த்தி அதிகமாக இருக்குது. பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர மீட்டருக்கு 1102 என உள்ளது. ஒரு சதுர மீட்டருக்கே எவ்வளோ பேர் வாழ்றாங்க? 1102 பேர் வாழ்றாங்க. அடுத்து மேற்கு வங்காளத்தில் 880 மக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பீகார்னா அடுத்து மேற்கு வங்காளம். அதில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 880 பேர் வாழ்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சலம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது உத்தரப்பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேசம். பாலின விகிதம் உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள். அப்போ 1951 பார்த்திங்கன்னா 946 பெண்கள் இருந்திருக்காங்க. 2001 933, 2011 940 பெண்கள் இருந்திருக்காங்க. 1000 ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்க. இறுதியாக 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக உள்ளது. ஹரியானாவில் 877 அப்படின்ற ரேஞ்சில் குறைவாக இருக்குது. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக 1000 ஆண்களுக்கு. ஸோ கேரளாவில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ? 84 பேர் அதிகமாக இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ஸோ அங்கே பெண்கள் அதிகமாக இருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு 65 வயது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகிறது. ஸோ அதிகமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா இறப்பு விகிதம் குறையும். இறப்பு ஏன்னா ரொம்ப நாள் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது இறப்பு விகிதம் கண்டிப்பாக குறையும். குறைஞ்ச வாழ்நாள் இருந்தால் இறப்பு விகிதம் அதிகமாகும். ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு இது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. 1951 32.5, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 31.7, மொத்தம் 32.1. ஸோ நம்ம இந்த 2011 1951 இது 2 பார்த்துக்கிட்டா மட்டுமே போதும். 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே. ஸோ 23 வருஷம்தான் வாழ்வாங்க. எப்போது? 1901 1911. ஆனால் 2011 63.5 வருடங்களாக அந்த வாழ்நாள் இருந்தது. முக்கிய காரணமாக இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்தது. ஸோ குறைஞ்சி போனது. அப்போல்லாம் பாருங்கள், அதனால தான் சின்ன வயசுலேயே திருமணம், இந்த குழந்தை திருமணம்லாம் ஏன் வந்ததுன்னா, அப்போ 23 வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெருசாக இருந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி குழந்தை திருமணம்லாம் நடந்திருக்கலாம். ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவே ஆகும். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளோட நாட்டில் கம்மி தான். அடுத்து எழுத்தறிவு விகிதம்.
மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951 ஆண்களில் 4 ஒருத்தர் வந்து படித்தவர், பெண்களில் 12 ஒருவர், 12 பேத்துக்கு ஒருத்தர் தான் படிச்சிருக்காங்க. எப்போ 1951 சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்ற. மொத்தமாக ஆண்கள் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா 6 பேத்துக்கு ஒருத்தர் படிச்சிருக்காங்க. ஆனால் 2011 ஆண்கள் 82% மற்றும் பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.4%. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த எழுத்தறிவு விகிதம் 2011 74.4% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிக குறைவு. ஸோ இலங்கை சின்ன நாடு, அந்த நாட்டை விடவுமே வந்து அந்த எழுத்தறிவு விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள் 11 கடைசியாக எடுத்த சென்சஸில் 74.4 தான் இருந்திருக்காங்க. 1951 வெறும் 18% தான் படித்தவர்கள் இருந்திருக்காங்க. 2001 64.8%. ஸோ 2011 74.4%. கேரளா 94% அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. அதிக எழுத்தறிவுனா கேரளா, மிசோரம், கோவா, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா, மிசோரம், கோவா. அடுத்து வந்து ஹிமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, பீகார் வந்து பார்த்திங்கன்னா 61.8 குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹிமாச்சல பிரதேசத்தில் 82%, மகாராஷ்டிராவில் 82.3, சிக்கிமில் 81.4, தமிழ்நாட்டில் 80.1, பீகாரில் 61.8%. ஸோ வந்து அதிகமாக எழுத்தறிவு இருக்கிறது கேரளா, மிசோரம், கோவா. அதே குறைந்த அளவு வந்து ஹிமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, பீகார். ஸோ எழுத்தறிவு, இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். எழுத்தறிவு, மக்கள் தொகை பெருக்கம், அடர்த்தி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இயற்கை வளங்கள். காடு, நீர், கனிம வளங்கள் மற்றும் ஆற்றல் சக்திகள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்களாகும். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. ஸோ வந்து நிறைய வளம் இருக்குது, பட் ஆனாலும் ஏழை மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த வளங்கள் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா வளம். புதுப்பிக்கக்கூடிய வளம்னா எடுத்துக்காட்டு காற்று, நீர், இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள். நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய, மீண்டும் அதை வந்து உருவாக்கிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம். அப்படி இருந்தால் அது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டு காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை, இதை மின் உற்பத்தி, இது எல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்கக்கூடிய முடியாதவை. அது வந்து படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோல், கனிமம், இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். நெக்ஸ்ட் மண் வளம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ பொருளாதாரத்திலையும் 7வது இடத்துல தான் இருக்குது, அது மறந்துடக்கூடாது. பொருளாதார ரீதியாகவும் 7வது இடத்துல இருக்குது. நிலப்பரப்பில், உலகின் நிலப்பரப்பில் 7வது இடத்துல வந்து உள்ளது. அது எவ்வளோ அப்படின்னா 2.42%. எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்குது? 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்து வனவளம். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 69.9 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.2%. காடுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்தியாவில் 21.2% வந்து இருக்குது. அதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், அடுத்து வந்து ஓரளவு அடர்ந்த காடுகள், அடுத்து காடுகள், பரந்த வெளி காடுகள் அப்படின்னு சொல்லி 3 விதமாக கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப அடர்ந்த காடுகள்னு பார்த்திங்கன்னா 8.35.
அதே 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் 31.90 மில்லியன் ஹெக்டேர் 31.90. அடுத்து வந்து பரந்த வெளி காடுகள் வந்து 28.84 மில்லியன் ஹெக்டேர். ஸோ இதில் 3 பாயிண்ட்டு தான். அடுத்து வந்து கனிம வளங்கள், இரும்புத்தாது. இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது அபரிமிதமாக கிடைக்கிறது. ஹேமடைட் தாது, ஹேமடைட் இரும்புத்தாது 14,630 மில்லியன் டன் மற்றும் மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் இரும்புத்தாது நம் நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக எங்கெல்லாம் இருக்குது, முதல்ல எங்கெல்லாம் இருக்குன்ற கொஷின் தான் கேட்பாங்க. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா அந்த மாநிலங்களில் வந்து அதிகமாக அந்த ஹேமடைட் தாது வந்து அதிகமாக இருக்குது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. ஸோ மேக்னடைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு கடற்கரையில் அதிகமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை. கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ், ஸோ நம்ம நாட்டில் கூட இருக்குது, நம்ம மாநிலத்தில் கூட இருக்குது. ஸோ கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ் சில இடங்களிலும் இரும்புத்தாது காணப்படுகிறது. அடுத்து நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. பூமிக்கடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானது. பூமிக்கு அடியில் நம்ம எடுக்கக்கூடிய புதைப்படிவ பொருட்களில் நிலக்கரியும் ஒன்று. அதில் சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு சைனா, ரெண்டாவது அமெரிக்கா, அவங்களுக்கு அப்புறம் நிலக்கரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களாகும். ஸோ வேறு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ். வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களில் இருந்தும் அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. வங்காளம், ஜார்க்கண்ட் இங்கேயும் கூட அதிகமான நிலக்கரிகள் வந்து கிடைக்கிறது. முக்கியமாக வந்து சைனா, அமெரிக்கா, இந்தியா. அடுத்து அலுமினியத்தாது, பாக்சைட்டுன்னு சொல்லக்கூடிய அலுமினியத்தாது. பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாதாகும். பாக்சைட் அலுமினியம் வந்து தயாரிக்க முக்கியமான தாது. ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேஷ் ஆகிய இடங்களிலும் அதிக அளவு. பாக்சைட் அப்படின்னாவே 2 இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ஒடிசா, இன்னொன்று ஆந்திரா. ஒடிசா, ஆந்திரா பாக்சைட் தாது. அடுத்து மைக்கா எதுக்கு யூஸ் ஆகுது? மைக்கா வந்து ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின்கடத்தி. ஈஸியாக வந்து மின்சாரம் வந்து கடத்தப்படக்கூடிய ஒன்று. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம், வெப்பத்தை வந்து தடுக்கக்கூடியது. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடத்தில் பிடித்துள்ளது. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்கோட மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்குது. இது மின் உபகரணங்களின் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. ஸோ எந்த வகைன்னு கேட்பாங்க. ஸோ பெக்மடைட் அப்படின்னு எனப்படும் மைக்கா வகை. பெக்மடைட் அப்படின்ற ஒரு மைக்கா வகை. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அசாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராபூர், சிவசாகர், மார்ன், காம்பே வளைகுடா இந்த மாதிரி இடங்களில் எண்ணெய் வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அசாமு, குஜராத் இது 2 தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அசாமும் குஜராத். அடுத்து தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. தங்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதில் 3 முக்கிய சுரங்கங்கள் என்ன? கோலார் சொல்லுவோம். கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கம். கோலார் ஃபஸ்ட்டு தங்க வயல் சுரங்கம் கோலாறு. 2வது ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டின்ற பிளேஸு. அடுத்து தங்க வயல் சுரங்கத்திலும் மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்தபூர் மாவட்டம். ஸோ இருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி அப்படின்ற தங்க வயல் சுரங்கத்தில் ஓரளவு காணப்படுகிறது. கோலாறு, ரெய்சூர்,
கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலம் ரெண்டுமே, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனந்தபூர் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய ராம்கிரி, இந்த இடத்துலலாம் வந்து தங்கமானது கிடைக்கின்றது. அடுத்து வைரம். UNECE யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. நாடு முழுக்க எவ்வளவுனா 4582 கேரட் வைரங்கள். அதில் அதிகமாக இந்த வைரம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்லகோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. ஸோ எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது? மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் மாவட்டம், ராமல்லகோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியினுடைய படுகையில் காணப்படுகிறது. புதிதாக ராய்ப்பூர், இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ புதுசாக எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ ராய்ப்பூர், இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவினுடைய நியூ படா மற்றும் பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரைசூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களாகும். ஸோ இதெல்லாம் சும்மா ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒடிசாவில் நியூ படா மற்றும் பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவில் நாராயணபேட், மத்தூர், நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவில் குல்பர்கா மாவட்டத்தில் ரைசூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய இடங்களாகும். ஸோ வைரம்னு சொன்னாங்கன்னாவே மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கட்டமைப்பு வசதிகள். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.